நான் சந்தான பாரதி பேசுகிறேன். நான் ஒரு இயக்குனர், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடிகர், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இன்னும் உள்ளே போனீங்கன்னா ராஜகாப்பட்டின்னு ஒரு கிராமம். அதுதான் எங்கள் அப்பாவோட ஊர். ஸோ நான் மதுரையை சேர்ந்தவன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சாத்தூர் பக்கத்தில் போத்திரெட்டிப்பட்டிங்கிறது என்னோடய அம்மாவோட ஊர். பட் நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே இங்கே வந்து சேர்ந்துட்டோம், மெட்ராஸுக்கு வந்துட்டோம். அதனால் மதுரைன்ட்டு சொல்கிறத தவிர அப்பப்போ ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போயிட்டு வருவோம். சின்ன வயசில் ஆனால் முக்கால்வாசி என்னோடய ஸ்கூல் டேஸ் எல்லாமே மதுரையில் தான் கழிஞ்சிருக்கு. ஹாலிடேஸ் எல்லாம் வந்து அங்கே தான் பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, அவங்க வீட்டில் தான் கழிஞ்சிருக்கு. அந்த வில்லேஜில் தான் போய் நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அப்பா வந்து பழைய நடிகர், தயாரிப்பாளராக இருந்தவர். எம்ஆர் சந்தானம்னு பேர். அவர் வந்து சின்ன வயசுலேயே ட்ராமா கம்பெனியெல்லாம் சேர்ந்து, பாய்ஸ் கம்பெனிலேருந்து ட்ராமா நாடக நடிகராக இருந்து, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் ஸ்டுடியோஸ், பச்சராஜா ஸ்டுடியோஸ் இதிலெல்லாம் வந்து நடிகராக சேர்ந்து, அவங்க இங்கே வந்தபோது அவங்க கூட சேர்ந்து சென்னைக்கு வந்தவர். ஸோ இப்படி தான் நாங்களாம் இங்கே சென்னைக்கு வந்த கதை அது. அவர் வந்து நடிகராகி கிட்டத்தட்ட ஒரு 75-80 படங்களில் நடிச்சிருக்காரு. காமெடி நடிகராக, குணச்சித்திர நடிகராக பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்கன்னா அதில் தானாதிபதி பிள்ளையாக வருவார், கட்டம்மனுக்கு மந்திரியாக வருவார். அதுமாதிரி ஷபாஷ் மீனான்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட் ஃபாதராக வருவார். அப்பா மகனே வாப்பா வா அப்படின்னு அந்த டைலாக் ரொம்ப பாப்புலர் அந்த நேரத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நிறைய எம்ஜிஆர் படங்களும் பண்ணியிருக்காரு. மர்மயோகி, ராஜா தேசிங், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நம்பியார் சாரு, பாலையா, இவர் எல்லோரும் வந்து ஒன்றா அந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் மாத சம்பளத்துக்கு இருந்தவங்க. அவர் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது சிவாஜி ட்ராமா ட்ரிபிள் இருந்தார். அவர் சிவாஜி நாடக மன்றத்தில் இருந்து அவரோட நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து மோகன் ஆர்ட்ஸ் மோகன் அப்படின்னு ஒருத்தரோடு சேர்ந்து பாசமலர்னு ஒரு படத்தை தயாரித்தார். எங்கள் அப்பா அதில் ஒரு ஒன்றாவது தயாரிப்பாளர். அப்புறம் தனியாக வந்து அவங்க பிரிஞ்சு தனியாகவே அவங்க வந்து ராஜாமணி பிக்சர்ஸ்னு, இது வந்து கமலா பிக்சர்ஸ்னு ஆரம்பித்து பாலாடை, அன்னை இல்லம், அன்பளிப்பு இந்த படங்கள்லாம் எடுத்தாங்க. நான் ஸ்கூல் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் காலேஜ் பியூசி சேரும்போது அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூல் முடித்து, காலேஜ் முடித்து, டிகிரி முடித்து, அதுக்கப்புறம் நான் வந்து இயக்குனர் ஸ்ரீதர்ட்ட வந்து உதவியாளராக சேர்ந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். 1975 சேர்ந்தேன். அப்போ வந்து அவர் வந்து உரிமை குரல் முடிச்சுட்டு ஓம் மஜ்ஜுன்னு ஒரு படம் ஆரம்பித்தார். அந்த படத்தில் போய் நான் உதவி இயக்குனராக சேர்ந்தேன். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீனவ நண்பன் ஒரு படம் எம்ஜிஆர் வச்சு டைரக்டர் ஆரம்பித்தார். அந்த படத்தின் போது வாசு வந்து என் கூட உதவி இயக்குனராக சேர்ந்தார், பி வாசு அவர்கள். அவர் வந்து மேக்கப் மேன் பீதாமரத்தோட பையன். மீதாமரம் சார் தான் வந்து எம்ஜிஆருக்கெல்லாம் மேக்கப் மேன். ஸோ அவர் தான் வந்து வாசு என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கூட இனிமேல் ஒர்க் பண்ணுவான் பார்த்துக்குவாரு. ஸோ இப்படி நானும் வாசும் சேர்ந்து கிட்டத்தட்ட இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, அழகவனை ஆராதிக்கிறேன், மீனவ நண்பன், அண்ணாணி, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணோம் டைரக்டர் ஸ்ரீதர்ட்ட. அப்புறம் நான் வெளியே வந்து இயக்குனர் ஆகும்போது நானும் வாசும் சேர்ந்தே இயக்கலாம் என்று சொல்லி பன்னீர் புஷ்பங்கள் படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணோம். முதல் படம் பன்னீர் புஷ்பங்கள் தான். திரு கங்கை அமரன் முயற்சியால் எங்களை டைரக்டர் ஆகணும்னு அவர் தான் அந்த படத்தை ஆரம்பித்தார். கங்கை அமரன் எனக்கு எப்படி பழக்கம்னா, நாங்கள் காலேஜ் டேஸ்லேருந்தே, நான் காலேஜ் படிக்கும்போது ஹாலிடேஸில் வந்து லஸ்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்கும், சாவன் ஒரு ஹோட்டல் இருக்கும், சாந்தி விகான் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் நாங்கள் ஒரு குரூப் சேரும். சந்திரகாந்த பிரதர்ஸ், சண்முக சுந்தரம், விஜய், ஜூனியர் பாலையா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங் அங்கே சேருவோம். நாங்களும் அப்போது அங்கே கங்கை அமரன் வருவார். அது மூலமாக தான் எனக்கு கங்கை அமரன் வந்து கிட்டத்தட்ட 1900
73 எனக்கு பழக்கம். அவர் தான் வந்து என்னை வந்து இயக்குனர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணார். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன், என்னை வந்து உதவி இயக்குனராக சேர்த்து விட்டது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். சினி ஃபீல்டில் இழுத்து விட்டதே வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஏன்னா நான் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உதவி இயக்குனராக சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது அவர் தான் என்னை டைரக்டர் செய்துட்டு சேர்த்து விட்டார். இது மாதிரி 2 கவிஞர்களுமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சினிமாவில் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் இருந்ததுனால சினிமாவை பற்றி நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய நடிகர்களாக வந்திருக்காங்க. சிவாஜி சார், ஜெமினி மாமா, இவங்க சாத்திரி அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்களும் வந்து அவங்க வீட்டுக்காரங்களாம் போயிருக்கோம். அதனால் எனக்கு வந்து சினிமாவில் அது ஒரு தொழிலாக தான் தெரிஞ்சதே தவிர அதில் ஒரு பெரிய பிரமிப்பு எனக்கு இல்லை. ஏன்னா நான் அந்த இதிலே வந்ததுனால. அதுக்கப்புறம் நான் வந்து படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு சேரலான் போது சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரலாம் அப்படிங்கும்போது ஒரு 2-3 டைரக்டர்கிட்ட போயிட்டு வேலை இல்லாமல் திரும்பி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் கவிஞர் கண்ணதாசன் மூலமாக இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட போய் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். டைரக்டர் ஸ்ரீதர் வந்து எங்களை வந்து நல்லாவே வச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது வேலை ஜாஸ்தி. ஏன்னா இப்போ இருக்க அசிஸ்டன்ட் மாதிரி எல்லாத்தையுமே அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் லேப்டாப் தட்டிட்டு அப்படி இப்படி பண்ணுற வேலைகள் கிடையாது. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். டைலாக்கு காப்பி பண்ணணும், ஷெட்யூல் போடணும், அது போகணும், இது போகணும், நிறைய வேலைகள். கண்டினியூட்டி பார்க்கணும். இப்போ எல்லாம் கேமரா டிஜிட்டல் கேமரா வச்சு கண்டினியூட்டி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம மேனுவல் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ வேலை ஜாஸ்தி இருந்தால் கூட டைரக்டர் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பிரியமாக இருப்பார். ரொம்ப இதாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் வேலை கற்றுக்கிட்டோம். ஸோ நானும் வாசும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர்கிட்ட 75லேருந்து 80 வரைக்கும் ஒர்க் பண்ணோம். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 1980 வந்து முதல்ல சொல்லியிருக்கேன், கங்கையம்மன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு. அவர் ராஜாவோட பிரதர். இப்போ இளமை விளையாடுகிறது மற்ற படங்கள் அழகவனே ஆராய்க்கு இந்த படங்கள்லாம் பண்ணும்போது ராஜா தான் மியூசிக்கு. ஸோ அப்போ அமரும் நானும் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழக வேண்டிய இது வந்தபோது அமர் வந்து ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு தடவை நானும் அமரும் அப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார். நானும் அமரும் ஒரு படத்தோட மியூசிக் கம்போசிங் போகும்போது இப்போ ராஜேஸ்வர்னு இருக்கார்ல டைரக்டர், அதாவது அப்போ வந்து சோமசுந்தர் அவர் பேர். அவர் தான் அவள் அப்படித்தான் படத்துக்கெல்லாம் வசனம் எழுதினவர். அவர் தான் அந்த படத்துக்கும் கதை. ஸோ அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னோம், இப்போ நான் படம் பண்ணலான்னு இருக்கோம், ஒரு கதை சொல்லுங்கள், எதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அவர் இப்போ பன்னீர்பூஷன் கதை சொன்னார். ஸோ அந்த கதை எங்களுக்கு பிடிச்சிருந்தது. உடனே இமீடியட்டாக அந்த படத்துக்கு அந்த வேலைகளை ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ வாசுவும் நானும் சேர்ந்து பண்ணுறதா தீர்மானம் பண்ணதுனால வாசுவையும் வச்சுக்கிட்டு நானும் வாசுவும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணோம். அது ஸ்கிரிப்ட் எழுதி உடனே இமீடியட்டாக நாங்கள் வந்து படம் எடுக்க முடியல. ஆனால் கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னோம். ஒரு 4-5 ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர்கிட்டலாம் சொன்னோம். ஏதோ பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாமாங்க. அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு வர சார்பாங்க, அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பஞ்சு அருணாச்சலம் வந்து கதை கேட்பார் நிறைய. ஸோ அவர்கிட்ட போய் கதை சொல்லாச்சுன்னு போய் சொன்னோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, பண்ணிடலான்னாரு. ரூம் போட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கன்னாரு. எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவர்கிட்ட போய் கதை சொல்ல போனோம். ஃபுல் கதையும் கேட்டார். பட் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த படத்துக்கு சரி படம் டைரக்ட் பண்ண போயிடலான்ட்டு போனோம். ஃபுல் கதையும் கேட்டார். கேட்டு ரொம்ப படம் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, ஆனால் இப்போ நான் படம் பண்ண முடியாதுன்றார். ஏன்னா அவருக்கு வந்து நாங்கள் கதை சொல்ல நேரம் தெரியல, ஏதோ ஒரு படம் எடுத்து அது ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு, படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால் அந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தில் இருந்தார் அவர். ஸோ இப்போ பண்ண முடியாது, பின்னாலும் பார்த்துக்கலான்ட்டார். எங்களுக்கெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு, காற்று போன பலூன் மாதிரி, என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு. அப்புறம் அமர் சொன்னால், எதுக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்கணும், நம்மளே பண்ணுவோம், நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த பன்னீர்பூஷன் ஆரம்பித்தார். அதில் நாங்கள் சுரேஷை வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்தினோம். சாந்தி கிருஷ்ணா, இப்போ இருக்க டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா, அவரோட சிஸ்டர் சாந்தி கிருஷ்ணாவை ஹீரோயின் அறிமுகப்படுத்தி அந்த படத்தை பண்ணோம். அது அவுட் அண்ட் அவுட்டு ஊட்டியில் கேடின்ற இடத்துல இருக்கிற ஸ்கூலில் எடுக்கப்பட்ட படம். அது வந்து ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து நாங்கள் ஷூட்டிங் டேஸே மட்டும் 20 நாள் தான். அதுக்கு யூஸ் பண்ண ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட 22 ரோல், அவ்வளோதான். அது மொத்த பட்ஜெட்டு அந்த படத்துக்கு 12 லட்ச ரூபா தான் ஆச்சு.
கமல் சாரோட கான்டாக்ட் எப்படி கிடைச்சதுன்னா, நானும் கமல் சார் எப்படி நானும் கங்கை அமரனும் பழக்கமோ அதே மாதிரி நானும் கமலும் வந்து சிறு வயதுலேருந்தே பழக்கம். ஒரே ஏரியாவில் ஒன்றா விளையாண்டவங்க எல்லாம். நானும் அவரும் மணி ஸ்டூடியோ காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் பேசிட்டு வரும் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அதனால் அது புதுசாக கற்று இது இல்லை. நான் டிகிரி முடிக்க போனேன். அவர் வந்து அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டான்ஸர் ஆகி ஹீரோ ஆகிட்டார். ஹீரோ ஆன பிறகு மறுபடியும் இளமை விளையாடும் போது தான் நானும் அவரும் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்போது பழைய பழக்கத்துக்கு அப்படியே பழகிட்டே இருந்தோம். அப்போ வந்து அவர் ஹாசன் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதோட முதல் படம் வந்து ராஜபார்வை. அந்த ராஜபார்வைன்னு ஒரு படம் ஆரம்பித்து ஒரு ஷெட்யூல் நடந்தது ஷூட்டிங்கு. அப்புறம் அந்த படம் நின்று போச்சு. எதனால் நின்றுச்சுன்னு எனக்கு தெரியாது, நின்று போச்சு. அப்புறம் அது அப்படியே ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கமல் சொல்லி கூப்பிட்டாரு. போனேன், என்னப்பா அப்படின்னு. இந்த மாதிரி அந்த படம் எடுத்தோம் ராஜபார்வை, நின்று போச்சு, இப்போ புதுசாக பண்ணலான்னு இருக்கோம், நீ ஏன் ஸ்கிரிப்ட் எழுதக்கூடாதுன்னாரு. அதுக்கு சரி அந்த அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணித்தரேன், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் எழுதினேன். எழுதிட்டு அவங்க 2-3 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க போலுக்கு. அதில் இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி போச்சு சிங்கர் சாருக்கு. நான் சொன்ன லைன் பிடிச்சி போச்சு, அதவே பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் டெய்லி உட்காந்து ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு சீனாக எழுதி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி டைலாக்ஸும் அந்த படத்துக்கு நான் தான் இருந்தேன். ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ராஜ்கமல் சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் ராஜ்கமல் அவர் படம் ஆரம்பித்தார். அது சம்மந்தப்பட்ட எல்லா படங்களையும் கமல்ஹாசன் படங்கள்லாம் நிறைய சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து ஃபைனல் ஒர்க்கு அதெல்லாம் வந்து நான் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. கமல் கூப்பிட்டப்பா நீ பார்த்துருப்பா அப்படிம்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து பன்னீர் புஷ்கெல்லாம் முடிஞ்சு மதுமலர் மெல்ல பேசுங்கெல்லாம் முடிஞ்சு நானும் வாசு தனியாக பண்ண போகிறேன்னு அவர் வந்து கன்னட படத்துக்கு போயிட்டார். நான் அப்போ வந்து இருக்கும்போது விக்ரம்ன்ற படத்தோட ஷூட்டிங்கு கூட எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தபோது கமல் சொன்னார். அப்போ சத்யராஜ் வந்து ஆன்டி ஹீரோவாக வந்துக்கிட்டு இருக்காரு. வில்லனில் இருந்து ஆன்டி ஹீரோ போஸ்ட்டுக்கு ஒரு படம் சாவின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கமல் சார் வந்து நம்ம சத்யராஜ் வச்சு படம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணார். பண்ண உடனே அப்போ தான் சொன்னார், அந்த படத்துக்கு நீ டைரக்ட் பண்ணிவிடு அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து கடமைகனி கட்டுப்பாடு டைரக்ட் பண்ணேன். அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஆடின்னு ஒரு படம், ஐவிசியோட படம், அதோட ரீமேக் அது அங்கே ரொம்ப நல்லா போச்சு. இங்கேயும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 125 நாளைக்கு மேலே போச்சு. எனக்கு நல்ல பேர் வந்துச்சு. சத்யராஜுக்கு ரொம்ப அற்புதமான பேர் வந்துச்சு அந்த படத்தில்.